எஸ், எவ்வளோதான் டெக்னாலஜி வந்திருந்தாலும் இப்பயும் இயற்கையாக நடக்கிற சில விஷயத்துக்கு நமக்கு புரியாத புதிராக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸால் சில விஷயங்களை ரொம்பவே ஏர்லியாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயத்த எக்ஸ்பெரிமெண்டலாகவே நிறைய விஷயம் நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிஃபோர் எக்ஸிஸ்டிங் ஹியூமன் எவல்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே சில அனிமல்ஸுக்கு சில கேப்பபிலிட்டிஸ் இருந்திருக்கு. எஸ்பெஷலி ஒரு வெதரில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் சேஞ்சஸாக இருக்கட்டும், இல்லை மழை பெய்யறதா இருக்கட்டும், இல்லை புயல் அடிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ரொம்ப ஏர்லி சிம்டம்ஸ் வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணி அதோட பிஹேவியர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தெரிய வருது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணுற சில 7 அனிமல்ஸோட பிஹேவியரிசம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப வியப்பில் ஆழ்த்த போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அனிமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ராக் அப்படின்றது தான். ஸோ இந்த ஃப்ராக் அப்படின்றத என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட மலையோட அனௌன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சர்ஸ் ரெயின் அனௌன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையாகவே மழை வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே தம்பி மழை வருதுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. அதோட பிஹேவியரிசம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே கிராக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கூச்சல், அதாவது கத்தும். தவளை எப்படி கத்தும், தன்வாயால் கிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது வந்து மழை வர்றதுக்கு முன்னாடி ரொம்பவே அதிகமாக வந்து அதை கிராக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்து மழை வர்றதுக்கான அதிகமான சேஞ்சஸ். இதுக்கு பேசிக்காக சயின்டிஃபிக்கலாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ராகால் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்மெரிக் ப்ரெஷர் சேஞ்சஸையும் ஹியூமிடிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் தட் ரெஸ்பான்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நமக்கு வந்து மோர் ஃப்ரீக்வெண்ட் கால்ஸாக வரணும். அதுக்கப்புறம் ரொம்ப லவுடாக கத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா பிஹேவியர்ஸும் ஃப்ராக்கிட்ட இருந்து தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் அப்படின்றது தான். இந்த பறவைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லாருமே தெரியும், ஏதாவது ஒரு பேய் படம் பார்த்தாலே நமக்கு அந்த பறவைகளை ரொம்ப அதோட பிஹேவியர்ஸ் சடனாக பறக்கிறது, நிறைய கூட்டமாக எங்கெங்கேயோ பறக்கிறது, இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு சிம்டம்ஸாக காட்டுவாங்கள்ல. பட் இதே மாதிரி இந்த இடத்துல ரொம்பவே ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கையோட ஏர்லி வார்னிங் சிஸ்டமாக பறவைகளை வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் இப்போ ஏதாவது ஒரு வெதரில் வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக்கல் சேஞ்சஸ் நடக்குது, இல்லை ஒரு வெதர் ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னா இது எல்லாமே பறவைகளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஏர்லியாகவே தெரியும் அப்படின்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோட ஹை ஹியூமிடிட்டி. இப்போ கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹியூமிடிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாகும் அப்படின்றாங்க. ஸோ இதோட பெஸ்ட் கேப்பபிலிட்டியாக பறவைக்கிட்ட இருக்கிறது என்னென்னா பேராமெட்ரிக் ப்ரெஷர் அண்ட் விண்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த பர்டிகுலர் இந்த 2 பேராமீட்டருக்கு ரொம்பவே வந்து ஹை சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹியூமிடிட்டி லெவல் வந்து ரொம்பவே வந்து அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, சின்ன இன்செக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் மேலே பறக்க முடியாது. ஸோ அதனால் அதை வந்து ரொம்ப லோ லெவலில் தான் பறந்துட்டு இருக்கும். ஸோ அந்த இன்செக்ட்ஸ் சாப்பிடக்கூடிய ஸ்மால் ஃப்ளையிங் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ லெவலில் பறக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு ஏர்லி சைனாக சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த இடத்துல ஒரு பறவைகள் எப்பயுமே வந்து ஒரு செர்டன் ஹைட்டுக்கு மேலே தான் பறக்கும். பட் யூஸ்வலாக இவ்வளோ ஹைட்டுக்கு கீழே வந்து பறக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி பறக்குது அப்படின்னா இட்ஸ் சைன் ஆஃப் ஏர்லி ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இது மட்டும் இல்லை, ரொம்ப புயல் வருது அப்படின்னாலும் அதோட பேராமெட்ரிக் ப்ரெஷர் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதோட பிஹேவியரிசம் வந்து ரொம்பவே டிராஸ்டிக்கலாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு பெரிய அப்ரோச்சிங் ஸ்டோம் நடக்க போகுது, இல்லை ஒரு புயல் வர போகுது அப்படின்னா அந்த ஏர்லி சைன் வந்து நம்ம பறவைங்கிட்ட இருந்து பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ மூணாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குவைட் ஸ்டார்ம் சென்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பூனைகளை சொல்கிறோம். ஸோ இந்த பூனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. பட் இது வந்து ரொம்பவே இப்போ வந்து ஒரு மழை வர மாதிரியோ ரொம்ப அதிகமான புயல் வர மாதிரியோ இருக்குது அப்படின்னா அந்த பூனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது ஒரு சேஃபரான பிளேஸில் போய் ஒளிஞ்சிக்க பார்க்குமாமா. அட் த சேம் டைம் அது வந்து அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் இட் நீட் டு சர்வைவ் ஆன் இட்ஸ் ஓன் பிளேஸ். ஒரு சேஃபரான ஒரு பிளேஸை தேடி எங்கேயோ போய் அந்த இடத்துல ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு இடம் இருக்குது, சேஃபராக இருக்குன்னா அங்கே போய் ஒளிஞ்சுக்கும் அப்படின்றாங்க. எப்போ அப்படின்னா ரொம்ப புயல் வரப்போகுது, இல்லை மழை வரப்போகுது அப்படின்னா இதுக்கு பேசிக்காக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏர் ப்ரெஷர் ஷிஃப்ட் ஆகிறதையும் அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இன் என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும், சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இப்போ ஒரு பெரிய புயல் கலந்த ஒரு இடியோட வந்து ஒரு பெரிய மழை வரப்போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது ரொம்ப ஸ்டாட்டிக்காக
வந்து ரொம்ப ஹை லெவலில் வந்து அது வரும்போது ஈஸியாக வந்து அந்த பூனைகளால் அதை வந்து சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ அதனாலேயே வந்து இட் இஸ் லைக் ஏ குவைட் ஸ்ட்ராங் சென்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் 4வதாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரெடிக்டர்ஸ் ஆஃப் ரெயின் த்ரோ ஸ்டில்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய ஹோல்டு பிலீஃப் இருக்குது, மழை வருது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது மழைக்கு முன்னாடியே வந்து அது வந்து செட்டில் டவுன் ஆகிடும் அப்படின்ற கவுஸை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பசுக்கள் வந்து ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டியை வந்து ரொம்பவே ஹைலி சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹியூமிடிட்டி லெவல் வந்து ரொம்ப அதிகமாகிறத கண்டுபிடிச்ச அந்த பசு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒரு வாமான ஒரு இடத்துல போய் நம்ம செட்டில் டவுன் ஆயிடணும் அப்படின்னு அது நினைக்குமாமா. பிகாஸ் இன்கேஸ் மழை வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு எல்லா என்விரான்மெண்ட்டாக ஆல்ரெடி ஹியூமிடிட்டியாக தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா ஜோனுமே வந்து வெட் ஆயிரும். ஸோ வெட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு வெட் ஜோனில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பிஃபோர் தட் நம்ம ஒரு வாமான ஒரு ப்ரிசர்வ்டான ஒரு பிளேஸில் வந்து ட்ரை ஸ்பாட்டில் போய் நம்ம செட்டில் டவுன் ஆகிட்டோம்னா மழை வந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா எரும மாட்டு மழை பெஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்களா, லைக் மழை பெஞ்சாலும் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் இட் ஆல்ரெடி சிட் இன் த வார்ம் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கேட்க சுவாரஸ்யமாக இருந்தாலும் நிறைய பழமொழிகளும் நிறையா முன்னாடி சொன்ன வாசகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சயின்டிஃபிக் டெக்னாலஜியோட கலந்து பார்க்கும்போது இட் ஆக்சுவலி இதுக்கு ஒரு சென்ஸ் இருக்குப்பா சயின்டிஃபிக்கலி அப்படின்ற நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து கன்க்ளூட் ஆகிறோம். ஸோ நம்ம 5வதாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்ட் அப்படின்றது தான். ஸோ எறும்புகள் த கிரவுண்ட் லெவல் ஃபோர்காஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆஸ் ஏ ஹியூமனாக நம்ம வந்து எப்பயுமே எல்லாத்துக்குமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவோம்ல, வருமுன் காப்பது அந்த மாதிரி. ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய இந்த சீஷோருக்கு பக்கத்தால் இருக்கிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டெம்பரரியான ஒரு லொக்கேஷன்ஸாக தான் நம்ம பார்த்து வச்சுருந்துருப்போம். பிகாஸ் நமக்கே தெரியும் எப்போ சுனாமி வரும், எப்போ வந்து நிலச்சரிவு வரும் அப்படின்லாம் நம்ம வந்து மவுண்டன் ரீஜனான நிலச்சரிவு இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. ஸோ ப்ரிகாஷன்ஸ் எடுத்த மாதிரி இந்த ஆண்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் அப்நார்மல் பிஹேவியர் இன் வெதர் அந்த சேஞ்சஸ் நடக்கிறத வந்து ஈஸியாக சென்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அது அதோட இருப்பிடத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்க பார்க்குமா. அதனால நிறைய கூட்டமாக வந்து ஆண்ட்ஸ் வந்து அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிஹேவியரிசமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏர்லி சைன் ஆஃப் லைக் ஒரு ஃப்ளட் வருது, முக்கியமாக வந்து ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து ஏர்லியாக ப்ரெடிக்ட் பண்ணும். பிகாஸ் இதுக்கும் பேராமெட்ரிக் ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஆட்டோமேட்டிக்காக அதோட இருப்பிடத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். அதனால் நிறைய ஆண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மலாக கூட்டமாக அங்கங்கே போயிட்டே இருக்கிறத நீங்கள் வாட்ச் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ 6வதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்க் அப்படின்றதா. ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்பீசிஸ்னா ஷார்க் தான், அதுவும் கடலில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பெருங்கடல் அப்படின்னு சொல்கிற இந்த ஓசன் ரீஜன்ஸில் தான் இந்த ஷார்க் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியும். அட் த சேம் டைம் அது இன்கேஸ் அது வந்து ரொம்ப லோ லெவலில் தான் இருக்கும் அப்படின்றாங்க. எப்போனா இப்போ ஒரு பெரிய புயல் வரப்போகுது, இல்லை வந்து ஒரு சுனாமி கிரியேட் ஆகுது, இல்லை ஒரு புயல் கிரியேட் ஆகுது கடலில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட என்விரான்மெண்ட் வந்து எவ்வளோ மோசமாகுன்றதை அந்த ஷார்க்குக்கு ஆல்ரெடி தெரியும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏர்லியாக அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால அந்த ஷார்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டீப்பராக போக முடியுமோ ஓஷனுக்குள்ளே அவ்வளோ டீப்பராக போயிடும். பிகாஸ் மேலே நடக்கக்கூடிய அந்த ஸ்டார்ம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து என்றைக்குமே பாதிக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஷார்க்குக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இந்த பர்டிகுலர் விஷயத்தை யூஸ் பண்ணுறதுக்கு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன சென்சரி ஆர்கன் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம்புலை அப்படின்ற ஒரு இந்த பர்டிகுலர் சென்சரி ஆர்கன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்க்கை வந்து இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ரெஷர் சேஞ்சஸ் இன் வாட்டரை வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம 7வதாக பார்க்க போகிற அடுத்த ஸ்பீசிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பீஸ் அப்படின்றது தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அனிபி அப்படின்ற ஒரு விஷயம். இந்த தேன் அப்படின்றது வந்து தேனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மோஸ்ட்லி இட் இஸ் ஆக்சுவலி குட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே வந்து பாடுபடும், அதாவது தேனை சேகரிக்கிறதுக்காக. ஸோ அதை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நிறைய இடத்துல பார்த்தாலும் ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அது மைல்டாக லோ லெவலில் இறங்கி அங்கே இங்கேயும் சுற்றிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஏர்லி சிம்டம்ஸ் வந்து எதுக்கான இண்டிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெயினுக்கான இண்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ரெயின் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி அப்படின்றது அதிகமாகும், அங்கே பேராமெட்ரிக் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லோ ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ப்ரெஷர் லோ ஆகுது, அட் த சேம் டைம் ஹியூமிடிட்டி அதிகமாகுது. இது எல்லாமே அந்த பீஸால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா அதால் பறக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுன்னு சொல்கிறாங்க டியூரிங் தட் கண்டிஷன்ஸ். அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதை ஏர்லி சைனாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் தட் அது வந்து செட்டில் அப் ஆகிறதுக்காக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அங்கங்கே லோ லெவலில் பறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட் த சேம் டைம் இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட உங்களை இந்த சந்திக்கும் நான் உங்கள் செந்தூர். பாய்.